மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதுக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சோறவும் கொஞ்சம் தித்திப்பாகவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு ட்ரை பேனில் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த மாங்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி, மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதோடைய தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போடுங்க. போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும்னு நினைக்கிறேன். நல்லா மூடி வச்சுருங்க. மாங்காய் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் வெந்துருச்சா என்னன்னு. மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே அடுப்பில் இருக்கும்போதே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தோலை எடுக்கணும்னு அவசியமே இல்லை, நல்லா வெந்துடும். தோல் கிளிமூக்கு மாங்காயில் தோலோடு போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ மேஷ் பண்ண மாங்காய், அதில் கொஞ்சோண்டு சால்ட், அப்புறம் பனங்கற்கண்டு. நம்ம வெள்ளை ஆட் பண்ணி பண்ணுறதோட பனங்கற்கண்டு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம பனங்கற்கண்டு ஆட் பண்ணுறோம். ஒரு 100 கிராம் பனங்கற்கண்டு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ஸ்பைசி மேங்கோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த தோலோடு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நடுவில் நல்லா நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனங்கற்கண்டு போடும்போது இன்னும் அடிஷ்னலாக ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்பைசி மேங்கோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த் ஆனாலும் கெடாது. எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம்.